Okay, Shubha Smiles 5447 asked a question. Why women's taking too much advantage in the earthly world? What Bible tell us about women? இந்த கொஸ்டினை நான் அப்பயே அவர்கிட்ட கேட்டேன். நான் சேட்டில் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே கேட்டேன், இதை சர்ச் கான்டெக்ட்ஸில் மினிஸ்ட்ரி பண்ணலாமா, விமன் மினிஸ்ட்ரி பண்ணலாமா, அந்த கான்டெக்ட்லேருந்து கேட்குறீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து மினிஸ்ட்ரி கான்டெக்ட்ஸில் இல்லைன்னு சொன்னார். ஸோ ஐம் அஸ்யூமிங் இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் மாடஸ்டி அண்ட் த வே விமன் கேரி தெம் செல்ஃப் இன் தேர் டெய்லி லைஃப். நம்ம இப்போ அப்பயே பேசிகிட்டு இருந்தோம்ல, வி ஹாவ் லிபர்ட்டி, வி ஹாவ் தி freedom to do stuff, but we have to make sure that our heart is oriented towards God. So இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், மாடஸ்டி. ஓகே, மாடஸ்டினா என்ன? நம்மளுடைய யூஸ்வலாக மாடஸ்டின்ற பேர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது தே வில் ரெஃபர் டு வாட் ட்ரெஸ்ஸிங். ஓகே, நம்ம வந்து மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணோம், நம்ம ப்ரொவாக்கேட்டிவாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டு ப்ரொவாக்கேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது என்ன ஐடியானா, என்னை வந்து யாருடைய கண்ணும் என் மேலே தப்பாக திருப்பக்கூடாது, ஒரு செக்ஷுவல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு செக்ஷுவல் ஐயோடு என்னை யாரும் பார்க்க வைக்கக்கூடாது, நான் அதை தூண்டக்கூடாது, அந்த மைண்ட் செட்டில் ட்ரெஸ் பண்ணுறது தான் மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது. இம்மாடஸ்டாக ப்ரொவாக்கேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது வந்து என்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் என்னை பார்த்து வந்து என்னை மேலே வந்து இப்படி ஃபேண்டசிஸ் எல்லாம் வரணும், இந்த மாதிரி ஒரு நோட்டத்தில் ட்ரெஸ் பண்ணுறது தான் ப்ரொவாக்கேட்டிவாக ட்ரெஸ் பண்ணுறது. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. Here's the thing, மாடஸ்டிக்கு வந்து நம்ம பைபிளில் வந்து இப்படி தான் நீ துணி போடணும், அப்படி தான் துணி போடணுன்ட்டு நமக்கு பைபிளில் ட்ரெஸ் கோட்லாம் நமக்கு கொடுக்கல. இதை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர்ஸ் மாடஸ்டி பிரின்சிலியோர் அக்கேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் எபிசோடே வரும். போய் அதை போய் பாருங்கள், தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் அந்த எபிசோடில் பேசின சில ஐடியாஸை தான் திரும்ப நான் ரிகர்சிட்டேட் பண்ண போகிறேன். மாடஸ்டியை பற்றி நம்ம என்ன துணி போடணுன்ட்டு பைபிளில் வந்து நமக்கு இதுதான் ட்ரெஸ் கோட் நல்லா எதுவும் சொல்ல. அப்படி யாருன்னா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி முடிவு பண்ணுறது? ஒரு மாடஸ்ட்டாக எனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எப்படி முடிவு பண்ணுறதுனா, நான் முதல்ல சொன்னது தான் அதுக்கு ஆன்சர். மேக் ஷுர் தட் யுவர் ஹார்ட் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் காட். இப்போ நீ ஹார்ட்டு ஆண்டவர் மேலே இருக்குது, ஆண்டவருக்கு நேராக ஓரியன்ட் ஆகிருக்குன்னு உடனே உன்னுடைய தாட்டெல்லாம் என்ன ஆயிடணும்னா, ஆண்டவரை நான் எப்படி ப்ளீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஆண்டவரை நான் எப்படி ப்ளீஸ் பண்ணணும்? நான் பாவம் செய்யாமல் இருக்கணும். இப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கப்புறம் நான் பிறரை நேசிக்கணும். இது ரெண்டு தான் வந்து நம்ம யோசிக்குவோம் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும்னு சொல்கிறப்போ. ஸோ இப்போ நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுனா, பாவம் இதெல்லாம் சொல்லுது பைபிள், மர்டர் சொல்லுது, லஸ்ட்டு சொல்லுது, இதெல்லாம் சொல்லுது. ஸோ இப்போ இந்த மாடஸ்டி இஷ்யூக்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு விஷயம் லஸ்ட், அடல்ட்ரி. ஸோ யூ ஷல் நாட் கமிட் அடல்ட்ரின்னு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ யாருன்னா லஸ்ட்ஃபுல்லாக பார்த்தாலே நீ அடல்ட்ரி கமிட் பண்ணிட்டேன்னு சொல்லிடும். இப்போ யாருன்னா லஸ்ட்ஃபுல்லாக பார்த்தாலே அடல்ட்ரி கமிட் பண்ணிடுறாங்கன்னு பைபிளில் இருக்குது. இப்போ நான் இம்மாடஸ்டாக என்னுடைய உடம்பு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, எனக்கு ஸ்கின்னு தெரிகிற மாதிரி நான் போட்டுட்டு போனேன்னா, யாராவது என் மேலே என்னை பார்த்து அவங்களுக்கு ஒரு தப்பான தாட் எனக்கு நேராக வந்துச்சுன்னா அவங்க பாவம் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய பிரதரு, என்னுடைய சர்ச்சில் இருக்கிற என்னுடைய ஒரு ஃபெலோவையே வந்து நான் பாவம் செய்ய என்டைஸ் பண்ணுறேன்னா அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அவன் பாவம் செய்யாமல் அவன் ஸ்டம்பிள் ஆகாமல் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறதுக்கு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னால் ஒருத்தர் ஸ்டம்பிள் ஆகுறான்னா பைபிளில் வந்து தலையில் எந்திர கழுத்தை கட்டி தூக்கி போட்டுறோம் கடையிலன்னு இருக்கும். ஸோ யூ bear a responsibility towards other people, okay, so that they also don't stumble because of your liberty. பால் வந்து இந்த ஐடியாவை நிறைய திரும்ப ரிகர்சிட்டேட் பண்ணுவாரோட எபிஸ்டல்ஸில். ஸோ இந்த மாதிரி யோசிப்போம். இப்போ நான் அப்போ ஒரு துணி போடும் போது அதை நான் ஒரு இம்ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணால் அதனால இன்னொருத்தர் பாவம் பண்ணுறது சான்ஸ் இருக்குன்னா அது ஆண்டவர் பிடிக்குமா? பிடிக்காது. ஓகே, இப்போ நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் யாரும் வந்து பாவம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நான் இந்த மாதிரி பண்ணனா பாவம் பண்ணுறது சான்சஸ் இருக்குன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்றதுக்குனால நான் அதை பண்ண மாட்டேன். திஸ் இஸ் what we mean when we say our hearts are oriented towards God. So
யார் ஓவராக பண்ணுறாங்க இல்லை யார் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை தப்பு பண்ணுற மாதிரி இருக்குனாலுமே, even though discerning their actions can be hard sometimes, you have to try to get down to the motive of their actions. ஒரு விஷயத்தை யாராவது பண்ணுறாங்கன்னா அதோடைய மோட்டிவேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சா தான் அவங்க வந்து உலகத்தானா இல்லை ஆண்டவருக்காக உண்மையாக வாழ ட்ரை பண்ணுறாங்களான்ட்டு உங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்தில் நம்ம எந்த விஷயம் பண்ணாலும், விமனும் சரி மென்னும் சரி, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் we have to be aware of we have to make sure that our hearts are oriented towards God. We have to make sure that you have your integrity intact before God, and you also make sure that you fulfill your responsibility towards your fellow human beings. Okay, we have a vertical responsibility, that is to maintain our integrity and our righteousness before God. Okay, அது உன்னுடைய ஹார்ட்டுடைய விஷயம். ஹார்ட்டுக்குள்ளே உன் சிந்தனைக்குள்ளே என்னென்ன போது எல்லாருக்கும் ஆண்டவர் தெரியும். அதை கரெக்டாக வச்சுக்கிறது அது நம்மளுடைய vertical responsibility. Horizontal responsibility, you also have a responsibility towards your fellow human beings. நீ உலகத்தில் இருக்க பீப்புள் கூட இருக்க, சுற்றி இருக்க, துணி போடுறது உனக்கு கிடையாது, சரியா? துணி போடுறது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஓகே, நம்மளுக்கும் வந்து நீ அழகாக இருக்கிறதுக்கு உனக்கு நல்லாப்பா, நான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரிலாம் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் பீயிங் அ ஸ்டம்பிளிங் பிளாக் to the people around you. So you have to make sure that you fulfill your horizontal responsibility too. So that's a healthy guideline to think about this issue. Women in ministry, women preach பண்ணலாமா? இந்த டாபிக் வந்து கொஞ்சம் அது வேறு பக்கம் போவோம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, I think they can because I believe in meritocracy. மெரிட்டாக்ரஸினா இந்த மேட்ரியார்கி அப்புறமா மெரிட்டாக்ரஸின்னு இருக்கும். அரிஸ்டாக்ரஸின்னு ஒன்று இருக்கும். அது வந்து இப்போ ரெலவெண்ட் இல்லை. பேட்ரியார்கினா எல்லாமே வந்து மென்னு தான் பண்ணணும், விமனுக்கு வந்து சான்சஸ் கொடுக்கக்கூடாது. மேட்ரியார்கினா விமனை முன்னாடி எடுக்கணும், அவங்க தான் லீடர்ஷிப்பில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் மெரிட்டாக்ரஸினா என்னென்னா, ஒரு வேலை இருக்கா, இப்போ வந்து இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் ஆடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க, வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆடியோவையும் வீடியோவையும் கரெக்டாக பக்காவாக பண்ணுறதுக்கு யாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது? ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேண்டிடேட்ஸ். அந்த 4 பேரில் 2 பொண்ணுங்க 2 பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 4 பேரில் யாரால் இந்த வீடியோவையும் ஆடியோவையும் சிறப்பாக செய்ய முடியும்னு பார்க்கணும். இதுதான் வந்து மெரிட்டாக்ரஸி. யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்கணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஜெண்டர், regardless of whether they are a man or a woman. அந்த ஜாபுக்கு யார் தகுதியோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். அதுதான் மெரிட்டாக்ரஸி. திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே, இப்போ உடனே சொல்லலாம், 1 Corinthians வந்து பால் வந்து ஐ பர்மிட் விமன் நாட் டு ஸ்பீக் அப். அவங்களுக்கு எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா போய் அவங்க ஹஸ்பண்டை கேட்கட்டும், அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருப்பாரு, விமன் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ஸ்பீக் இன் சர்ச்சஸ், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்தால், ஆமாம் பேசக்கூடாது, எதனா டவுட் இருந்துச்சுன்னா போய் ஹஸ்பண்டை கேட்கணும் தான் இருக்குது. லிட்ரல் ரீடிங் அப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி தான் படிக்கும். ஆனால் நீங்கள் அதை கான்டெக்ஸ்டில் படிச்சிங்கன்னா எதுக்கு அதை பால் சொல்கிறாரு, அந்த சர்ச்சில் என்ன ஆகிட்டு இருக்கு, எதுக்காக அதை சொல்கிறாருன்னு நீங்கள் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, தேர் இஸ் nuance to this conversation. ஓகே, ஸோ தேர் இஸ் டிபேட். நான் வந்து இதை வந்து கட் அண்ட் ட்ரை இஷ்யூவாக நான் யோசிக்கல. தேர் இஸ் significant debate about whether or not women should be in ministry, women should preach, women should take up roles in church, இதெல்லாம். So I think women can. I'm of the view that women can. I believe in meritocracy. If someone is good enough to preach or to take up a role in church or to lead worship, do music in church or whatever, they should do it. Okay, whoever is good for the job, they should get it, because ultimately it is about doing the best for God and doing it the way God desires it. So whoever is good for the job, they should get it. That's my thoughts about the question. Good question. அது நிறைய contentious ஆன ஒரு question அது. So yeah, I really like talking about it.